அனைவருக்கும் வணக்கம். கிளிநொச்சியில் ஒரு பண்ணையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் பல விற்பனைக்காக வந்திருக்குது. அந்த பண்ணை இப்போ இழுத்து மூடினத்தால் அந்த வாகனங்களை விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கணும். அந்த வகையில் இவ பாவித்த வாகனங்கள் இதில் ஒரு குவோட்டாண்ட ஒரு சீஃபேங் மன்னிக்கோடும் சீஃபேங் லேண்ட் மாஸ்டர் ஒன்று பார்த்து கொண்டுருக்கிறீங்க பாருங்கள். இது எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறது பாவனையில் உள்ள வாகனங்கள் தான். இது இந்த பெட்டியாக இருக்கட்டும், பெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்கல்கள் இல்லை, அந்தந்த அளவுகளில் எல்லாமே இருக்குது பாருங்கள். நல்ல நீட்டான ஒரு லேண்ட் மாஸ்டர் சீஃபேங் இது பாருங்கள் நிற்கிது. பாருங்கள் வேறு லெவலாக நிற்கிது, உண்மையிலேயே பார்க்குறதுக்கு தரமாக நிற்கிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு அக்ரோடெக் கூல் என்று சொல்லப்படுற ஒரு வெட்டு மிஷின் நிற்கிது பாருங்கள், பச்சை கலர். இது கூடுதலாக ஆக்கள் விரும்பி வேண்டுறது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேலிஸுண்ட இது பாவித்த வெட்டு மிஷின் தான். இது வெட்டு மிஷினை தனியத்தான் உங்களுக்கு தருவினம், கீழே உள்ள பெட்டி தர மாட்டினம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விலையை கதைச்சி பேசி தீர்மானித்து வாங்கிக்கொள்ளலாம். பாருங்கள் செயின் வீல் செட் பாருங்கள். அந்த வீல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த சேத்துக்குள்ளேயும் நீங்கள் விட்டு ஓடலாம் இந்த வெட்டு மிஷினை. சில வெட்டு மிஷின்கள் இருக்குது, இப்போ நார்மல் டயரில் வர வெட்டு மிஷின் அதுகள் உங்களுக்கு பாவனைக்கு சரி வராது. ஆனால் இது ஒரு தரமான வெட்டு மிஷின். இந்த வெட்டு மிஷினை வாங்கி ஓடலாம். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தட்டு லொரி ஒன்று நிற்கிது. இதில் இந்த இந்த பைக்கோக்கள் மற்றது ஏனைய இதுகளை ஏற்றி கொண்டு போகிற ஒரு தட்டு லொரி நிற்கிது. இதுகள தட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்கல்கள் இல்லை, கரல்கள் இல்லை. ஒரு தரமான தட்டு நான் எல்லாம் ஏறி பார்த்தனால் அதை விட நீங்களும் ஏறி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 226 டேஷண்டேக்கில் ஒரு பழைய காலத்தில் வந்த வாகனம் இது. இந்த வாகனமும் தேவைப்படுறாக்கள் கன பேர் இருப்பீங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு இப்போ என்னை பொறுத்தவரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால ஒரு எக்ஸ்கவேட்டர் ஒன்று இருக்குது. சின்ன சின்ன கிடங்குகள், சின்ன சின்ன பத்தையல் போன்றவற்றை தள்ளுறதுக்கு பொருத்தமான ஒரு எக்ஸ்கவேட்டர் தான் இது. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண பாவனைக்கு, சாதாரண ஒரு தேவைகளுக்கு இந்த எக்ஸ்கவேட்டரை நீங்கள் வேண்டி ஓடிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வாகனங்கள் பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் இப்படியே சேர்த்து எல்லா வாகனங்களையும் கொள்வனம் செய்யலாம், அல்லது பிரிச்சும் கொள்வனம் செய்யலாம். இது இப்போ புதிய டிப்பர் உண்டு, எல்ஐ நம்பர். உங்களுக்கு எல்ஐ நம்பர்னா தெரியும், பிற்காலத்தில் வந்தது. டீசலில் ஓடுறது பாருங்கள். ஒரு தரமான டிப்பர் உண்டு, பெரிய டிப்பர் பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவில் தான் நிற்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்த டயர் வளம் எல்லாம் அப்படியே கம்பெனியால் வந்த ஒரிஜினல் டயர் வளம், ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு நிற்குது. அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷோரூம் கண்டிஷன்லேயே நிற்குது. எக்ஸ்ட்ராவில் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதோட டயர் வளத்தை பார்க்கவே விளங்கும். இந்த டிப்பர் உங்களுக்கு எப்படி பாவனையில் நின்றுருக்குன்னு சொல்லி உக்கல்கள் எந்த ஒரு கரல் கூட இல்லை, இன்ஜின் சேசி பொடி எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ மழை காலம்ன்றதால் டிப்பர் பெட்டிக்குள்ளே தண்ணி நின்று உக்குமன்றதால் அந்த டிப்பர் பெட்டியை தூக்கி விட்டுருக்கணும் பாருங்கள். வேறு லெவலாக நிற்கிது. இந்த டிப்பர்களை பாவித்த அனுபவம் உள்ளாக்கள் நீங்கள் நம்பி வாங்கி கொண்டு போகலாம். ஒரு பண்ணையில் பாவித்த வாகனங்களான் இது, ஒரு பண்ணை தேவைக்காக பாவித்தது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரபொடி லொரி ஒன்று நிற்கிது, 227 டேஷ். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்போட்டங்களுக்கு உங்களுக்கு சரி வராது. என்னென்னு சொன்னால் லொரி பாவித்த அனுபவம் உள்ளாக்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மரபொடி லொரி டேஷ் நம்பரில் வந்தது. இது சும்மா ஒரு நார்மலாக ஜாழ்ப்பாணம் பவுனியார் ரிப்புகள் எதுவும் சாமான்களை ஏற்றுறது அப்படியான இதுகளுக்கு தான் இது நீங்கள் வேண்டலாம். இதில் பாருங்கள் இன்ஜின் செசியெல்லாம் உக்கல்கள் எதுவும் அப்படி என்று நாங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நிலைமையில் ரன்னிங் கண்டிஷன்லாம் நிற்கிது. டயர் வளங்களை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கா கண்டிஷனில் நிற்கிது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மரபொடி லோரி. மரபொடி கூட அந்த இடத்துக்கு உக்கல்கள் அப்படி நாங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை. இதில் நான் சொல்கிற வாகனம் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன்லாம் நிற்குது பாருங்கள். எக்ஸ்ட்ரா வீலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி தான் கிடக்குது. நாங்கள் இதில் பல சொல்கிற அளவுக்கு இல்லை. 227 டேஷண்டேக்கு 85-90 ஆண்டுகளில் வந்த வாகனம். ஓகே மகளே, இந்த வாகனம் எல்லாம் கிளிநொச்சி வட்டக்காட்சி ஐசா ஃபார்ம்லாம் விற்பனைக்காக வந்திருக்குது. நீங்கள் நேராக போய் பார்த்து காட்சி பேசி வெளியே பேசுங்க.